தமிழ் சொல் பூதம். ஆஹா. ம். அது மொழிபெயர்ப்பு இல்ல. தனித்தமிழ் சொல். ஓ. இத எங்க வைத்திலிங்கன் ஐயா, மாசிலாமணி வைத்திலிங்கன் ஐயா அமரர். அவர் தான் எனக்கு சொன்னார். பூத்தம் அப்படின்னா ஒன்றிலிருந்து ஒன்று பூத்தது, அதனால் பூத்தம். அருமை. ஆ. ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி. இப்படி வருது இல்லையா? அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம். இந்த ஒவ்வொரு பூதத்திலையும் அவன் இருக்கிறான். சரி, எப்பேற்பட்ட ஒரு சாதனை அது. போக்கும் வரவும் இல்லாதவன் இருக்கிறான், ஆனால் வந்து போகிறவன் அல்ல. இது இன்னும் ஒரு திறம், அவனுடைய திறம். சிந்தனைக்கும் அரியவன். ரொம்ப அவனை சிந்திக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படி இருக்கு. ஆனால் எங்கள் முன் எழுந்தருளாய். ஏன் நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், நில்லு, என் எதிர வந்து நில்லு. அவ்வளவுதான். இந்த அவர் தானே காதலாகி கசிந்து சொன்னார். இந்த உரிமையை எது கொடுத்தது? இயலாமையே நம் தகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் முன்னால நம்ம பயோடாட்டாவையா நீட்ட முடியும்? இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க, நான் சொல்ல முடியும்? பே சர்டிபிகேட் கொடுத்தா ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. இயலாமையே தகுதி, ஆசையே அருகதை. அப்படி போய் நிக்கணும். அதனால சொல்ல, எங்கள் முன் எழுந்தருள்வாய். பூதங்கள் தோறும் நின்றவன், போக்கும் வரவும் இல்லாதவன், சிந்தனைக்கும் அரியவன், ஆனால் எங்கள் முன் எழுந்தருளாய்.